இந்த ஃபுட்டு செய்கிறதுக்கு நான் வந்து இன்றைக்கி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் எடுத்துக்கிறேன். நார்மலாக சாதத்துக்கு யூஸ் பண்ணுற ரைஸை வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் ரைஸ்க்கு வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு மூங் தால் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதோட 2 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை ஊற வச்சிடலாம் 10 நிமிஷம். அரிசியும் பருப்பும் 10 நிமிஷம் ஊறினதுக்கு பின்னாடி இதை வந்து நான் ஒரு சாஸ்பேனில் சேர்த்துக்கிறேன். குக்கரில் வச்சிங்கன்னா ஜஸ்ட் 2 மினிட்ஸில் சூப்பராக வெந்துடும். பாத்திரத்தில் வச்சா ஒரு 10 நிமிஷம் ஆகும். இப்போ வந்து இதில் நான் ஒரு 3/4 கப் அரிசி பருப்பு எடுத்திருக்கேன் அப்படின்னா 5 3/4 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம எடுத்ததில் வந்து 5 மடங்கு தண்ணி சேர்த்துக்கணும். அப்போ தான் சாஃப்டாக வந்து அந்த அரிசி பருப்பு ரெண்டுமே குலைவாக வெந்து வரும். இப்போ நான் 3/4 கப் அரிசி பருப்புக்கு 5 தடவை வந்து 3/4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த அரிசியும் பருப்பும் வந்து நல்லா சாஃப்டாக குலைவாக வெந்து வரட்டும். இப்போது இந்த அரிசி பருப்பு ரெண்டுமே வந்து நல்லா சாஃப்டாக குலைவாக வெந்துட்டுருக்கு. கொஞ்சம் அரிசியாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி கூட விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் வந்து வெல்லம் வந்து நான் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து ஸ்வீட்டுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு வெல்லம் வந்து இந்த மாதிரி பொடிச்சு எடுத்து ஒரு பேனில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்க்க வேண்டாம். ஏன்னா வெல்லமும் வந்து உருகி வரும்போது நல்லா தண்ணி மாதிரி வரும். இப்போ இது ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து நல்லா தட்டி இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது இது கூட மிளகு வந்து ஒரு 2 மிளகு வந்து நான் நல்லா தட்டி இது கூட சேர்த்துக்கிறேன். அடுத்தது இது கூட கொஞ்சம் ஜீரகம், ஒரு பிஞ்ச் ஜீரகம் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது இது கூட நல்லா ஃப்ளேவராக இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். இல்லைனா ஏலக்காய் இருந்தால் கூட அதை தட்டி சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வேக வச்ச அந்த அரிசி பருப்பை வந்து ஒரு பவுலில் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட நம்ம நல்லா கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெல்லம் அதுக்கப்புறம் இஞ்சியெல்லாம் சேர்த்தது அதை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா ஜீரகம் மிளகு எல்லாமே இருக்கிறதால இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி சேர்த்தணும் அப்படின்னா அந்த வெல்லத்தில் வந்து ஏதாவது டஸ்ட் மாதிரி இருந்தால் கூட இந்த ஃபில்டர்லேயே நின்றுக்கும். இது கூட தேவையான அளவுக்கு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி அந்த வெள்ளை கரைசலை வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு உருக்குன நெய்யும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக நல்லா கதகதப்பான சூட்டில் குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து நல்லா அழகாக விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்வீட் பொங்கல் மாதிரி ஒரு ரெசிபி தான். ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காது. ஏன்னா அந்த இஞ்சி மிளகு எல்லாமே போட்டிருக்கிறதால ரொம்ப ஸ்வீட்டாகவும் இல்லாமல் காரமாகவும் இல்லாமல் ஒரு வித்தியாசமான சுவையில் இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 10லேருந்து 15 துண்டு சின்ன சின்ன துண்டாக தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா சுத்தமான தேங்காய் பால் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் தண்ணி மாதிரி தேங்காய் பாலாக எடுத்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக போட்டால் அது வந்து திரிஞ்சு போயிடும். இப்போது நான் இது வந்து ஒரு 2 டைம் போட்டு கூட அரைச்சி நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். இது ஆயில் வந்து சூடான உடனே இஞ்சி வந்து கொஞ்சமாக தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 3 மிளகு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் சீரகமும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். இது கூட நம்ம துருவி எடுத்து வச்சிருக்கிற இந்த கேரட்டை வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு. நீங்கள் கேரட்டுக்கு பதிலாக பீட்ரூட் கூட இது கூட சேர்த்து செய்யலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். குழந்தைக்கு ஊட்டும்போது அந்த மிளகெல்லாம் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நான் வந்து சமைச்ச சாதம் ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். உங்கள் குழந்தைக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ சமைச்ச சாதத்தையும் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த கேரட் கூடவே சேர்த்து வதக்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த தேங்காய் பாலை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக லஞ்ச் டைமில் வந்து நம்ம ஆல்ரெடி சமைச்ச சாதம் வச்சுருந்தோம் அப்படின்னா டக்குன்னு இதை செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ இது கூட தேங்காய் பால் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ இது கூட காரத்துக்கு கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் சால்ட்டு டேஸ்ட்டுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா வேகட்டும். நமக்கு கேரட் மட்டும் நல்லா வெந்து வந்துட்டா போதும். சாதம் வந்து ஆல்ரெடி சமைச்சது தானே, அது ஈஸியாகவே குலைவாக வந்துடும். தேங்காய் பால் வந்து குழந்தைங்களுக்கு 8 மந்த்ஸ்லேருந்தே கொடுக்கலாம். சூப்பராக வெயிட் போடும். அதே மாதிரி வயிற்றுப்புண் வாய்ப்புன்னு இருந்ததுன்னா உடனடியாக அதை வந்து சரி பண்ணிடும். இப்போ அது நல்லா வெந்துருச்சு. இது வந்து ஒரு மேஷரோ இல்லை மத்தோ வச்சு நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த சாதத்தை நான் ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து மேசர் யூஸ் பண்ணி நல்லா மசிச்சும் எடுத்துக்கலாம். 8 மந்த்ஸில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கொடுத்தீங்க அப்படின்னா அழகாக சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ரொம்பவே சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்கிறதுக்கு நான் வந்து இன்றைக்கி மில்லட் குக்கீஸ் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து நவதானிய பிஸ்கட்டு. இதில் வந்து ஒரு 9 வகையான தானியங்கள் எல்லாம் சேர்த்து செஞ்சது. ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைக்கு வந்து மைதாவில் செய்கிற பிஸ்கெட் தான் நம்ம கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி மில்லட் குக்கீஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வீட் பிஸ்கெட் நம்ம தாராளமாக கொடுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு 2 பிஸ்கெட் எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு இது கூட வந்து நான் கொஞ்சம் சூடான பால் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வீட் பிஸ்கெட் எடுத்தீங்கனாலும் இந்த மாதிரி 2 பிஸ்கெட் எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சம் சூடான பால் சேர்த்துக்கலாம். பால் கொடுத்து பழக்காத குழந்தைங்களா இருந்தால் ஃபார்முலா மில்க் வந்து தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இல்லைனா எதுவுமே கொடுக்காத குழந்தைங்கன்னா வெறும் சூடான தண்ணி மட்டும் சேர்த்து ஊற வச்சு மிக்ஸ் பண்ணி வந்து கொடுக்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான பிஸ்கெட்டும் கூட, நல்லா வெயிட்டும் போடும். ஈவினிங் டைமில் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப லைட்டாக இருக்கும்.
இப்போ இது ஒரு பிளேட்டை வச்சு நம்ம ஒரு 2 மினிட்ஸ் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்கெட் வந்து அந்த பால்லேயே நல்லா ஊறிட்டு இருக்கு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு செர்லக் மாதிரி நம்ம அழகாக ஊட்டி விட வேண்டியது தான். ரொம்ப ஹெல்தி, நல்லா சூப்பராக வெயிட்டும் போடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொம்பவே பர்ஃபெக்டான வெயிட் கெய்னிங் டின்னர் ரெசிபி செய்யறதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே இதில் வந்து ஒரு 4-5 ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. நைட் டைம் எப்பவுமே குழந்தைங்களுக்கு ஃபுட்டு செய்யும்போது ஜீரகம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா டைஜஸ்ட் ஆகும். அடுத்த நாள் நல்லா பசி எடுக்கவும் செய்யும். ஃபுட்டுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது கூடவே கொஞ்சம் சாம்பார் வெங்காயம், ஒரு பல் பூண்டை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லா ஃபுட்லையும் முடிஞ்ச அளவுக்கு சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது வந்து ஒரு பெஸ்ட் இம்யூனிட்டி பூஸ்டர் குழந்தைங்களுக்கு. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 2 ஸ்பூன் ஓட்ஸ், 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு கழுவிட்டு சேர்த்துருக்கேன். ஓட்ஸ் அப்படியே சேர்த்துருக்கேன். இதை ரெண்டையும் சேர்த்துட்டு அந்த ஆயில் கூடவே நல்லா வதக்கி விட்டுருங்க. குக்கிங் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் வந்து நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ அதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு இதை வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். ஏன்னா நமக்கு ஓட்ஸ் சீக்கிரம் குக் ஆயிரும். ஆனால் பருப்பு வேகிறதுக்கு எப்படியும் 5 to 8 நிமிஷம் ஆகும் பருப்பு நல்லா வெந்து வரதுக்கு. அதனால கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூட காரத்துக்காக கொஞ்சமாக பெப்பர் தூள், அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் சேர்த்துக்கலாம். சால்ட் வந்து உங்கள் பேபி ஃபுட்டில் சேர்க்கறது கம்ப்ளீட்லி உங்கள் ஆப்ஷனல் தான். 1 இயர்க்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சா பண்ணிக்கோங்க. என்னோட பீடியாட்ரிஷியன் வந்து கொஞ்சமாக சேர்க்க சொன்னதுனால நான் சேர்க்கிறேன். இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது லைட்டாக கொதிப்பிடிச்சு வேக ஆரம்பிச்ச உடனே நம்ம ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 5 to 8 நிமிஷத்தில் இந்த பருப்பு ஓட்ஸ் எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா குலைவாக வெந்து வந்துடும். ஓட்ஸும் பருப்பும் வெந்து வர கேப்பில் நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பியூரியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த ஓட்ஸும் பருப்பும் வந்து நல்லா வெந்துட்டு இருக்கு இல்லைங்களா, இது கூட நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இந்த டொமேட்டோ பியூரியை வந்து இது கூட சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு 4 to 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா தக்காளி வந்து பச்சையாக அரைச்சி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால அந்த பச்சை வாசனை போகணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த தக்காளியோட டேஸ்ட் வந்து இந்த ஓட்ஸ் கூட சேர்ந்து வரும்போது கொஞ்சம் ஒரு புளிப்பு சுவையோட இனிப்பாக இருக்கும். குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மறுபடியும் இதை மூடி போட்டு ஒரு 4 to 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஓட்ஸ் டொமேட்டோ கிச்சடி வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். நான் வந்து இப்போ மூடி போட்டுட்டு ஒரு 4 நிமிஷம் வச்சு எடுத்துக்கிறேன். 4 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஓட்ஸ் டொமேட்டோ கிச்சடி சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு இதை வந்து நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம், லஞ்சாக கொடுக்கலாம், இல்லைனா டின்னராகவும் கொடுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.